பிரபாகரனுடைய போரியல் தந்திரமாயிருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான பயணமாயிருந்தாலும் சரி, அதற்குள் ஆழமான அர்த்தங்கள் நிறைந்தது. இந்த அர்த்தங்களை எவருமே புரிந்து கொள்ளவில்லை என்பதுதானே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவரை நேசித்தவர்கள், அவரோடு நின்றவர்கள், அவரோடு போராடியவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள், அவரை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்று இன்று உலகப் பரப்பில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அவருடைய அரசியலுக்கான காரணத்தை, தன்னுடைய போராட்ட வழியை எப்படி அவர் கட்டமைத்தார், அதை எப்படி கொண்டு சேர்த்தார், அதற்கான வழிமுறைகளை அவர் எப்படியெல்லாம் கண்டுபிடித்து, அதற்கமைய அதை ஒழுங்கமைத்து பயணித்தார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்றால், இல்லை என்று தானே அர்த்தம். புரிந்திருந்தால் இன்று முரண்களோடு மோதிக்கொண்டிருப்பார்களா? இவர்கள் முரண்களாக நின்று மோதிக்கொண்டிருப்பார்களா? ஒரு பிரபாகரனுக்கு விளக்கு ஏற்றுவதால் மட்டும் உங்களுடைய விடுதலை போராட்டத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு முடிந்து விடுமா? இல்லை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, அவர் வருவார், எமது ஈழ விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து பயணிப்பார், இன்னும் களங்கள் காணுவார், எமக்கான விடுதலை அடைவார் என்று சொல்லிக்கொண்டு, அவர் வருவார் என்று காத்துக்கொண்டு இருப்பதால் மட்டும் எமது விடுதலை போராட்டம் வெற்றி அடைந்து விடுமா? அல்லது எமது தேசிய தலைவரோட ஆசையை உங்களால் நிவர்த்தி செய்துவிட முடியுமா? We have a dream.